Hello students, மதன் அண்ட் கீதா இருவரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறார்கள். ஹோட்டலில் மதன், கீதா அண்ட் வெயிட்டர் இந்த மூன்று நபர்களுக்குள் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மதன் அண்ட் கீதா இருவரும் ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போது வெயிட்டர் அவர்களிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, சார் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன விரும்புகிறீர்கள், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். வாட் யூ வாண்ட் அப்படின்னா என்ன விரும்புகிறீர்கள், அல்லது வாட் வுட் யூ லைக் அப்படின்னு சொல்லலாம். வாட் வுட் யூ லைக் அப்படின்னாலும் என்ன விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறதா மீனிங். இந்த இடத்துல வாட் யூ வாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்குறது. சரிங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்குறது. அதே இது வாட் வுட் யூ லைக் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறது. சரிங்களா, அதாவது கொஞ்சம் கனிவாக கேட்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்பிட, அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டு ஈட் அப்படின்னு சொல்லணும். அப்போது வாட் யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னா என்ன மீனிங்? நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற மீனிங். அல்லது வாட் வுட் யூ லைக் டு ஈட் அப்படின்னாலும் நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறதான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெனு கார்டை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்குறாரு. அப்போது இங்கிலீஷில் பெர்மிஷன் கேட்கும் பொழுது கேன் ஐ அல்லது மே ஐ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். கேன் ஐ அப்படிங்கிறது இன்ஃபார்மல். இன்ஃபார்மல்னால் என்ன அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசும் பொழுது அதான் இன்ஃபார்மல். சரிங்களா, அதே இது மே ஐ அப்படிங்கிறது ஃபார்மல். ஃபார்மல்னால் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா டீச்சர்ஸ்கிட்ட பேசும் பொழுது அது ஃபார்மல். அதே இது ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசும் பொழுது அது என்னது? ஃபார்மல். சரிங்களா, இங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. சரிங்களா, மதனும் கீதாவும். அப்போது இங்கே மெனு கார்டை நான் பார்க்கலாமா அப்படின்னு மதன் வெயிட்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. அப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு கேட்டகரியுமே இங்கே வராது. சரிங்களா, அதனால் நான் பார்க்கலாமா அப்படிங்கிறது கேன் ஐ சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது மே ஐ சி இப்படியும் சொல்லலாம். சரிங்களா, இது இண்டிவிஜுவலை பொறுத்து இங்கே ரெண்டில் எதுனாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு மெனு கார்டை. அப்போது த மெனு கார்டு. அப்போது கேன் ஐ சி த மெனு கார்டு அல்லது மே ஐ சி த மெனு கார்டு, இந்த மாதிரி இரண்டு விதமாக நாம் சொல்லலாம். ஓகே, இதை சொல்கிறதுக்கு இன்னொரு டைப் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதாவது நான் மெனு கார்டை பார்க்க விரும்புகிறேன் இப்படியும் சொல்லலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நான் விரும்புகிறேன், இது எப்படி சொல்கிறது? ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லணும், அல்லது ஐ வுட் லைக் அப்படின்னு சொல்லணும். ஐ வாண்ட் அல்லது ஐ வுட் லைக் இந்த ரெண்டுமே என்ன அர்த்தம்? நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? பார்க்க. அப்போ டு சி. எதை? மெனு கார்டை. அப்போது த மெனு கார்டு. அப்போது ஐ வாண்ட் டு சி த மெனு கார்டு அப்படின்னா நான் மெனு கார்டை பார்க்க விரும்புகிறேன். அல்லது ஐ வுட் லைக் டு சி த மெனு கார்டு அப்படின்னாலும் நான் மெனு கார்டை பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, அதற்கு வெயிட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இந்தாங்க அப்படின்னு சொல்லி மெனு கார்டை எடுத்து கையில் கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் நிச்சயமாக அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஷியோர் அல்லது டெஃபினைட்லி அல்லது அஃப்கோர்ஸ், இந்த மாதிரி மூன்று விதமாக நாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்தாங்க, அதாவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்து இந்தாங்க அப்படின்னு அவங்க கையில் கொடுக்கும் பொழுது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் பயன்படுத்தணும். அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா ஹியர் யூ கோ அப்படின்னு சொல்லணும். ஹியர் யூ கோ அப்படின்னா இந்தாங்க அப்படின்னா மீனிங். இந்த இடத்துல தனித்தனி வேர்டாக நீங்கள் பிரித்து மீனிங் பார்க்கக்கூடாது. சரிங்களா, ஹியர் யூ கோ அப்படின்னா அது ஒரே சென்டென்ஸ் இந்தாங்க அப்படிங்கிறது. அல்லது ஹியர் யூ ஆர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஹியர் யூ கோ அல்லது ஹியர் யூ ஆர், இந்த மாதிரி ரெண்டுக்குமே என்ன மீனிங் தான்? ஏதாவது ஒரு பொருளை இன்னொருத்தரிடம் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த சென்டென்ஸை பயன்படுத்தணும். ஓகே, இப்போது மதன் அந்த மெனு கார்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வெயிட்டரிடம் என்ன சொல்கிறார் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஆர்டர் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழித்து, அது எப்படி சொல்கிறது? ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து. நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் செய்கிறேன், இது ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. சரிங்களா, அப்போது உறுதியளிக்கிறாரு. அதாவது நான் ஆர்டர் செய்கிறேன் அப்படின்னு உறுதியளிக்கிறார். அப்போது உறுதியளிக்கும் போது நாம் இங்கே எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். அப்போது ஐ வில் ஆர்டர் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஆஃப்டர் சம் டைம் ஐ வில் ஆர்டர் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து நான் ஆர்டர் செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதற்கு வெயிட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓகே சார் டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஓகே சார்
உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ரெடியான பிறகு எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்கள், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? லெட் மீ நோ அப்படின்னு சொல்லணும். லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்கள். எப்பொழுது? நீங்கள் ரெடியான பிறகு. அப்போது ஆஃப்டர் யூ ஆர் ரெடி. அப்போது லெட் மீ நோ ஆஃப்டர் யூ ஆர் ரெடி அப்படின்னா நீங்கள் ரெடியான பிறகு எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போது மதன் வந்து என்ன ஆர்டர் செய்வது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாரு. அப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சர்வர் இங்கே வாங்க, நான் ஆர்டர் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் இங்கே வாங்க, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? சர்வர் கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து நான் தயாராக இருக்கிறேன், அதை எப்படி சொல்கிறது? ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? ஆர்டர் செய்ய. அப்போது டு ஆர்டர். அப்போது ஐ எம் ரெடி டு ஆர்டர் அப்படின்னா நான் ஆர்டர் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெயிட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சொல்லுங்கள் சார் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்கள் சார், அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டெல் மீ சார் அப்படின்னு சொல்லணும். டெல் மீ சார் அப்படின்னா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ணுறீங்க, இதை எப்படி சொல்கிறது? வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னு சொல்லணும். வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னா என்ன ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மீனிங். அதுக்கு மதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிக்கன் ரைஸ், இதுதான் இங்கே வந்து சப்ஜெக்ட். அப்போ அ சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லணும். அ சிக்கன் ரைஸ் அப்படின்னா ஒரு சிக்கன் ரைஸ் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் வந்து இஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சிக்கன் ரைஸ் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு இது மட்டும் போதும், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? எனஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லணும். எனஃப் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிற மீனிங். அப்போது சிக்கன் ரைஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் போதும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு வெயிட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் மேடமுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மேடமுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மதனிடம் கேட்கிறார். இப்போது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். வாட் யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேடமுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வாட் டு மேடம் வாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. ஏன் அப்படின்னா மேடம் அப்படிங்கிறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா வாட் டஸ் மேடம் வாண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போது வாட் டஸ் மேடம் வாண்ட் அப்படின்னு என்ன மீனிங்? மேடமுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதற்கு மதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கீதாவிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. யாரிடம் சொல்கிறார்? கீதாவிடம் சொல்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கோ, இது எப்படி சொல்கிறது? ஆர்டர் அப்படின்னு சொன்னாலே ஆர்டர் பண்ணு அப்படிங்கிற மீனிங் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஆர்டர் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதற்கு மதனுடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு 4 இட்லி மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 இட்லி, இதுதான் இங்கே வந்து சப்ஜெக்ட். அப்போது 4 இட்லிஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து வேர்பு பயன்படுத்தணும். என்ன வேர்பு அப்படின்னா ஆர். அதாவது இங்கே வந்து இட்லிஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் அப்படிங்கிறதுனால ஆர் அப்படிங்கிற வேர்ப் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? எனஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லணும். எனஃப் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிற மீனிங். அப்போது 4 இட்லிஸ் ஆர் எனஃப் ஃபார் மீ அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கு 4 இட்லி மட்டும் போதும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மதன் வந்து அந்த வெயிட்டரிடம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா மொத்த பில் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஹவு மச் இஸ் த டோட்டல் பில் அப்படின்னு சொல்லணும். ஹவு மச் இஸ் த டோட்டல் பில் அப்படின்னா என்ன மீனிங்? மொத்த பில் எவ்வளவு அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதற்கு வெயிட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மொத்த பில் 200 ரூபாய் ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறது? த டோட்டல் பில் இஸ் 200 rupees சார் அப்படின்னு சொல்கிறாரு. த டோட்டல் பில் இஸ் 200 rupees சார். ஓகே, அதற்கு மதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கையில் இருந்து பணத்தை எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டரிடம் கொடுக்கிறார். அப்போது இதை எப்படி சொல்கிறது? ஹியர் யூ கோ அல்லது ஹியர் யூ ஆர் அப்படின்னு சொல்லணும்.